அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிப்பு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். நான் போட்டிருக்கிற டிப்பில் ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய டிப்பு தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டிப் நம்பர் 1. இப்போ நீங்கள் வெண்டைக்காய் வெட்டும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒன்று ஒன்றா கட்டிங் பண்ணணும். அந்த இதுக்கே வேலையே இல்லை. உங்கள் கை அடக்கத்துக்கு உங்களுடைய கை இடத்துக்கு எவ்வளோ வெண்டைக்காய் இருக்குதோ எல்லாத்தையும் முதல்ல கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரே லெவல் பண்ணி வச்சுக்கிறோங்க. லெவல் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, அந்த தூருக்கிட்டால் நல்லா பிடிச்சிக்கிறோங்க. தூருக்கு அந்த நடுவுக்கு பிடிச்சிக்கிறோங்க. நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு அந்த தூரை கட்டிங் பண்ணி விட்டுருங்க. விட்டாச்சா, அதோட கடை நீங்கள் கட்டிங் பண்ணிட்டு போயிடலாம். எத்தனை கிலோவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வேலைகள் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய் கட்டிங் பண்ணுறேன். 1/2 கிலோ வெண்டைக்காய் கட்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் தான். 1 நிமிஷத்தில் நம்ம 1/2 கிலோ வெண்டைக்காய் கட்டிங் பண்ணிடுறோம். அதுவே 2-3 கட்டிங் பண்ணோம்னா டைம் வேஸ்ட்டு தானே. இல்லை உங்களுக்கு அது சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லப்பர் பெண்டை போட்டு அதை கட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி லப்பர் பெண்டை இது வெண்டைக்காய் முக்கியமாக கழுவிடணும். கழுவிட்டு தான் கட்டிங். இந்த மாதிரி நுனியை கட்டிங் பண்ணுங்கள். கட்டிங் பண்ணிட்டு கடன்னு கட்டிங் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த டிப்பை விட ஃபஸ்ட்டு டிப் எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். அது சிரமமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. ஓகே, உங்களுக்கு எந்த டிப் வேணுமோ செஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நம்ம சீக்கிரம் சமையல் வேலையை முடிக்கக்கூடிய டிப்பு, அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். வெண்டைக்காய் வந்து எப்போவுமே நம்ம கழுவிட்டு கட்டிங் பண்ணணும். உங்களுக்கு எந்த ஒரு விழுவிழுப்பு தன்மையுமே இருக்காது. கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் கட்டிங் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 2. நம்ம மிக்ஸி ஜாரை அப்படி தான் கழுவிருப்போம். இதை தொடச்சி காய வைக்கிறதுக்கு லேட் ஆகும். திடீர்னு நம்ம ஏதாவது தூள்கள் செய்வோம்னு நினைப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய பொரிஞ்சட்டியா இல்லை தோசை தாவாவா நல்லா சுட லேசாக சூடாக ஏற்றிக்கிட்டு இதை கவுத்தி வைங்க. கவுத்தி வச்சாலே உங்களுக்கு அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிடும். ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஆனால் என்ன, அந்த கீழே உள்ள அந்த புடி வந்து சில நேரத்தில் உங்களுக்கு இலையிரும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இலையிரும். அதுக்கு இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்பை வந்து நேராக வச்சு அப்படி மேலே தூக்கி வைக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் லேட்டாகும். உங்களுக்கு சீக்கிரமாக வேண்டாம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கடாய் வந்து நல்லா சுட இருக்கணும். ஓகே, கடாயம் பொரிஞ்சட்டி முடியும், தோசைக்கல் முடியும். அப்போ அந்த மரக்கரண்டி வந்து உள்ளடக்கமாக வச்சு அது மேலே அதை கவுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொட்டு ஈரம் இருக்காது. ஒன்றுமே ஈரமே இருக்கவே இருக்காது. திடீர்னு நம்ம வந்து தூள்கள் ஏதாவது மசாலா எதுவும் அரைக்கும் போது நம்மளுக்கு கழுவி காய வச்சா கூட சில நேரத்தில் ஈரம் இருக்கும். அதை வந்து தவிர்க்கறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகேயா, இல்லை நீங்கள் இப்போ அரைச்சிட்டு உடனே நீங்கள் தூள் பண்ணணும் அப்படின்னு நினச்சினாலும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நம்மளுடைய கடாயை மட்டும் சுட இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கிறங்க. சூடு இல்லைன்னா கூட சூடு லேசாக ஏற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விறுவிறுன்னு உங்களுக்கு காஞ்சிரும். ஓகே, ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, ஒரு சொட்டு ஈரம் கூட உங்களுக்கு இருக்காது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பொடிகள் செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டிப் ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. வாங்க அடுத்த டிப்பில் போகலாம். டிப் நம்பர் 3. நம்ம வீட்டிலேயே மிளகுத்தூள் எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறை தான். இதை வந்து லேசாக வறுத்துக்கணும். உங்களுக்கு நல்லா வெயில் பிடிச்சின்னா வெயில் நல்லா காய வச்சு சுட இருக்கிலே மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. 1 நிமிஷத்தில் உங்களுக்கு தூளாயிரும். மிளகுத்தூள்லாம் கடையில் வாங்காமல் மிளகு வாங்கி நம்ம காய வச்சு இல்லை வறுத்து நம்ம அரைக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கல அடுப்பை வந்து மெதுவாக குறைச்சிருங்க. ஓகே, இந்த மாதிரி சூடாக இருக்கணும். நம்ம மிக்ஸி ஜார் வந்து காய வைக்கல இந்த மாதிரி சூடாக தான் இருக்கணும். எப்போ தூள் செஞ்சாலும் சரி, நீங்கள் மிக்ஸி ஜார் திடீர்னு ஈரமாக இருக்கும், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த கத்திக்கிலாம் ஈரம் போயிடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி காய வச்சுட்டு இந்த கடாய் மேலே காய வச்சுட்டு நீங்கள் அரைங்கலாம். உங்கள் தூள் ரொம்ப நாளே கெட்டும் போது நல்லாவே இருக்கும். ஓகே, மிக்ஸி ஜார் எக்காக இருந்தால் கூட நம்மளுக்கு ஈரப்பசை அறவே இருக்கக்கூடாது இந்த மாதிரி பொடிகள் செய்யும்போது. அப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு வெதுவெதுப்பு அருகில் தூள் பண்ணிடணும். கொஞ்சம் ஆறின பிறகு வெதுவெதுப்பான நிலைமையில் இருக்கும். அப்போ நீங்கள் தூள் பண்ணுங்கள். தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன்னு தூளாயிருவாங்க. நான் வந்து எப்போவுமே ரவை பக்குவத்துக்கு தான் தூள் பண்ணுவேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸ் பவுட்ரு மாதிரி வைக்கணும் அப்படின்னா இன்னொரு 2 தடவை சுற்றினீங்கனாலே உங்களுக்கு நைஸ் பவுடராக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம மிளகுத்தூள் ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் வந்து வறுக்காமல் தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அந்த மிக்ஸி ஜாரை சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த தூள் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இப்போ ஆற வச்சு நீங்கள் போடணும். சுட டப்பாவில் போட்டுறக்கூடாது, ஆற வச்சு போடுங்க. ஓகே, இப்போங்க 4வது டிப்புல போகலாம். இப்போ 4வது டிப்புல போகலாம். இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருமஞ்சளும் வேர் முடிச்சோம். ஓகே, இதை கழுவுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி என் வீட்டுக்காரங்க சூப்பராக நைஸாக கட்டிங் பண்ணிடுவாங்க அவங்க. இப்போ வந்து நம்ம அந்த வேர் முடிச்சையும் கருமஞ்சளையும் கட்டிங் பண்ணிட்டோம். ஆனால் நல்லா தண்ணிக்குள்ள நல்லா ஊறணும். ஒரு ராத்திரிக்காவது அந்த மண் வாடை போகிறதுக்கு ஊறினா தான் அது அந்த மண் வாடை இருக்க மாட்டேங்குது. இது வந்து வேர் முடிச்சு, இது வந்து கருமஞ்சள். ஓகேயா, இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக கட்டிங் பண்ணி, இது வேறு முடிச்சு, வெள்ளையாக இருக்கிறது வேறு முடிச்சு, இந்த நீல கலராக இருக்கிறது கருமஞ்சள். இந்த கலர் விட்டது தான் கருமஞ்சள். இதுதான் நம்ம வீட்டில் இருக்குது.
கருமஞ்சள் செடி கூட நான் போட்டு வச்சுருக்கிறேன். யாரும் வேணுண்டா மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மலேசியாவில் மட்டும் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, இப்போ இதை நல்லா எனல் பங்கான இடத்துல காய வைக்கணும். காலை வெயில், அப்புறம் எனலில் காய வைக்கணும். காஞ்ச பிறகு அதை நல்லா தூள் பண்ணிடுங்க. தூள் பண்ணி நல்லா இறுக்கி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இந்த கருமஞ்சள். ஓகேயா, இதை நல்லா கண்ணாடி பாட்டிலில் கண்டிப்பாக மூடி வச்சுருங்க. மூடி நல்லா இறுக்கி வச்சுருங்க. இந்த கருமஞ்சள் வந்து இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் எடுத்து நாக்கில் வச்சேனாலே உங்களுக்கு பல நோய்களுக்கு இது நிவாரணம் கிடைக்கிது. ஆனால் கசக்குது, அப்புறம் விறுவிறுவிறுண்டு இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா, செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். டிப் நம்பர் 5, நம்ம சல்பன் டேப்பு சில நேரத்தில் நம்ம வந்து எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் அவசரத்துக்கு நம்ம இது பண்ணையில் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு சின்ன டிப்பு, இது ரொம்ப தடவை நானும் சொல்லியிருக்கிறேன் அந்த டிப்பை. இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு, செஞ்சு பாருங்கள். ஓகே, அது எப்படி அப்படின்னா அந்த மாதிரி திறந்துக்கிட்டு ஒரு சேஃப்டி பின், ஒரு ஊக்கு எடுத்துக்கிறோங்க. ஊக்கா இல்லைன்னா ஊசியா இல்லைன்னா ஏர்பின்னா ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோங்க. எடுத்து அந்த மாதிரி இப்படி சுற்றி இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டி அதில் அப்படியே ஒட்டி வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எடுக்கிறதுக்கு. ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். இந்த மாதிரி டிப்பும் நம்ம சேனலில் நிறையவே போட்டிருக்குறோம். முடிஞ்சால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குன்ட்டு. டிப் நம்பர் 6, நம்ம கருணக்கிழங்கு எப்போவுமே வாங்கின உடனே நம்ம வந்து சமைக்கக்கூடாது. சரியான அரிக்கும். அதனாலே நிறைய பேர் வந்து இது அரிப்புத்தன்மை இருக்குன்னு கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இந்த மாதிரி பிடி கருணக்கிழங்குன்னு சொல்லி வாங்கினது பெருசாக இருக்குல்ல, அது வேண்டாம். இந்த மாதிரி குளக்கட்டை மாதிரி பிடிச்ச கருணக்கிழங்காக இருக்கும் பிடி கருணக்கிழங்கு. இந்த மாதிரி வாங்கிக்கிறங்க. வாங்கி என்ன செய்யுங்க, உருளைக்கிழங்கோட அப்படியே போட்டுருங்க. அது வந்து அப்படியே தோல் அப்படியே சுருங்கணும். ஐஸ் பெட்டிக்கில் எக்காரத்தை கொண்டு வைக்காதீங்க. அப்படி தோலை சுருங்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சமைக்கிற உங்களுக்கு அதில் அரிப்புத்தன்மை வந்து குறைஞ்சிரும். ஃப்ரெஷ் கிழங்கா இருந்தால் நம்மளுக்கு அரிக்கும், அதை பார்த்துக்கணும். அப்போ அரிச்சிச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட முடியாது, தூக்கி தான் போடுவோம். அதனாலே ரொம்ப பேர் இந்த கருணக்கிழங்கு இப்போ உள்ள பசங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இது உருளைக்கிழங்கு மாதிரியே தான். என்ன நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் சுருங்க வைக்கணும். சுருங்க வச்ச பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அவிச்சு நீங்கள் செய்யலாம். அவிக்கும் போது நல்லா ஸ்டீல் பிரஷை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா உப்பு போட்டு அவிச்சிடணும். இதனாலே உங்களுக்கு அரிப்புத்தன்மை வராது. உப்பு போட்டு அவிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் 3 விசில் வைங்க. உங்களுக்கு அதிலே சாஃப்டாயிரும். எப்போவுமே கட்டிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வச்சு அவிச்சிடணும். அப்புறம் கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் தோலை உரித்து உங்களுடைய இஷ்டத்துக்கு அதை கட்டிங் பண்ணி கொஞ்சோண்டு புளி ஊற்றி சமைச்சிடணும். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் புளி ஊற்றணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. புளி ஊற்றி கருணக்கிழங்கு நீங்கள் சமைச்சா உங்களுக்கு அரிப்புத்தன்மை இருக்காது. ரொம்ப பேருக்கு மூளை பிரச்சனை இருக்கும். அவங்க வாரத்தில் 2 நாளைக்கு இந்த கருணக்கிழங்கை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மூல நோயிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சாதம் சப்பாத்தியோட சாப்பிட்டா ரொம்ப அற்புதமான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்பும் ஒரு ஹெல்த்தி டிப்பு தான். நம்மளுடைய பாதம், அப்புறம் வந்து கிரண்டை, முட்டி, அதுக்கப்புறம் கை கிரண்டை, கை எலும்பு எல்லாமே சில பேருக்கு ஒரு இடத்துல நறுக்குன்னு குத்தும். ஓகே, அதுக்கு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் அவங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் தான், ரொம்ப அதிகமான செலவுலாம் கிடையாது. இதை செஞ்சு பாருங்கள். 3 நாளைக்கு செஞ்சனாலே நீங்கள் உங்களுக்கு இந்த வலியிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். பெருவரல்கிட்டால ரொம்ப வீக்கமாக இருக்கும், சில பேருக்கு வலிக்கும், மூட்டி வலிக்கும், கிரண்டை வலிக்கும், அவங்களாம் இதை செய்யலாம். இந்த வைத்தியத்துக்கு பேர் எலுமிச்சங்காய் வைத்தியம். நம்மளுக்கு வந்து பாதி எலுமிச்சம்பழம் போதும். 3 நாளைக்கு உங்களுக்கு 1.5 பழம் இந்த மாதிரி வேணும். ஓகே, ஒரு நாளைக்கு 2 தடவை செஞ்சீங்க அப்படின்னா 2 நாளில் முடிச்சுக்கிறோங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா 3 நாள் கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றலாம், விளக்கெண்ணெய் ஊற்றலாம், கடுகெண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா தென்னங்குடி எண்ணெய் தோசைக்கல்லில் ஊற்றிக்கிறங்க. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி முள்ளுக்கரண்டியோ இல்லை கத்தியோ இல்லை எதையாவது வச்சு குத்திக்கிறங்க. இந்த மாதிரி பாதி பழம் நம்மளுக்கு போதும். ஓகே, அப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதோட அடுப்பு அடைச்சிருங்க. அடுப்பு அடைச்சிட்டு அந்த எண்ணெய்க்கும் அந்த எலுமிச்சம்பழத்துக்கும் நல்லா புகை வரும். ஓகே, நல்லா தேய்ச்சி அந்த எலுமிச்சஞ்சாறு வந்து கீழே அந்த தோசைக்கல்லில் விழ நல்லா புகை நல்லா வரும். அப்போ நம்ம வந்து அதை வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப சூடாக நம்ம காலில் எந்த வலிக்கிற இடத்துல வச்சிடக்கூடாது. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். நான் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும். அதோட நீங்கள் அந்த எந்த இடம் வலிக்குதோ அந்த இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை வைங்க. வச்சு ஒத்தனை கொடுங்க. அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே சுருங்குவாங்க. அதோட தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி 3 நாளைக்கு செஞ்சேன்டா உங்களுக்கு அந்த சில பேருக்கு ஒரு நாள்லேயே சரியாக வந்துடும், சில பேருக்கு 3 நாள் ஆகும். ஓகே, அதனால் 3 நாள் கணக்கு வச்சுக்கிறங்க. மறந்துடாமல் இதை 3 நாளைக்கு செய்யுங்க. எலுமிச்சம்பழத்தை மட்டும் மாற்றிடுங்க. உங்களுக்கு அந்த வலி வந்து இருக்கிற இடம் தெரியாமே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி போட்டிருக்கிற டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நான் போட்ட டிப்பில் உங்களுக்கு என்ன ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சந்திக்கலாமா? பை, see you.